ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கேன்னா திருச்சி வந்துட்டேன். திருச்சி வந்துட்டு பிரம்மா கோயிலுக்கு போகலான்ட்டு வந்தேன். வந்ததுமே இங்கே ஒரு நல்ல ஒரு அன்பான மனிதர், நல்ல அண்ணனை மீட் பண்ணேன். அவர் என்னன்னா, இந்த மாதிரி பிரம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 3 கோயில் போயிட்டு அப்புறம் பிரம்மாவை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. உண்மையிலே தேங்க்யூ, லவ் யூண்ணா. அண்ணா உங்க பேர் என்னன்னா? என் பேர் மனோகர். மனோகர், சூப்பர்ண்ணா. எந்தெந்த கோயிலுக்கு நான் இப்ப போறோம்? இது எப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிவன் கோயில் காசி விஸ்வநாதன் சொல்றது, அடுத்ததா பிரம்மா, மூணாவதா வரதராஜ பெருமாள் விதி மாத்துறவரு, கடைசியில அரங்கேற்ற ஐயனார்ல போயிட்டு செதர் காட்சி போகணும். தேங்க்யூண்ணா. உண்மையிலே ரொம்ப கடவுளோட ஆசீர்வாதம். ஏன்னா அண்ணன் கிடைச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கோயில் பிரம்மா கோயில் மட்டும்தான் பார்க்கலான்னு வந்தேன் திருச்சியில. அவர் வந்து இது மாதிரி 4 கோயிலுக்கும் கூப்பிட்டு போறேன்னாரு. உண்மையிலே இந்த டைமில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும் உங்களை போன்ற நல்ல உள்ளத்துக்கும் என் மனைவி பிள்ளைங்களோட சப்போர்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா சமயம் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். லவ் யூ ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து காசி விஸ்வநாதர் கோயில் வந்திருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து இந்த குளத்தில் வந்து நம்ம இது தீர்த்தம் தொளிச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னாங்க. அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வரணும். சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். உண்மையிலே ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம், செமையாக இருக்குது. எல்லாம் திருச்சி வந்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து சிறுக்கானூர் அங்கே போகிற வழியில் இருக்குது இந்த கோவில். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருமையான தரிசனம் கிடச்சிது. காசி விஸ்வநாதர் கோவில். உண்மையிலே அவர் எதிர்க்க பார்த்த மாதிரியே குளம். உண்மையிலே அற்புதமான கோயில். கண்டிப்பாக நல்ல தரிசனம் கிடச்சிது. திரும்ப நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னா, காசி விஸ்வநாதர் கோயில். நல்ல தரிசனம் கிடச்சிது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. இப்போ அடுத்து வந்து பிரம்மா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு தரிசனம் பெற்றுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, பிரம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். பிரம்மாவோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னா, பிரம்மா கோயிலில் இருக்கோம். உண்மையிலே பயங்கர விசேஷமாக இருக்குது கோயில். அற்புதமாக இருக்குது கோயில். இதுதான் பிரம்ம தீர்த்தம் குளம், பிரம்ம தீர்த்த குளம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. திரும்ப இன்னொரு கோயில் போய்ட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வரதராஜ பெருமாள் கோயில் வந்திருக்கோம். உண்மையிலே அவரை பார்த்துட்டு அவரோட தரிசனம் பெற்றுட்டு மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னா, 3வதாக வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கோம். உண்மையிலே அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிங்கன்னா, ஏன்னா காலிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம காசி விஸ்வநாதர் கோயில், 2வது பிரம்மா கோயில், இப்போ வந்து வரதராஜ பெருமாள் கோயில். உண்மையிலே நல்ல தரிசனம் கிடச்சிது. அடுத்து எந்த கோயிலுக்கு? அரங்கேற்ற ஐயனார் கோயிலுக்கு போகிறோம். உண்மையிலே இந்த டைமில் கடவுளுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என் மனைவி பிள்ளைங்களோட சப்போர்ட்டுக்கும் அப்புறம் அண்ணன் எல்லா கோயிலுக்கும் கூட்டு போய் காட்டுறாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது அரங்கேற்ற விநாயகர் கோயில் போய்ட்டு அவரோட தரிசனம் பெற்றது உங்களுக்கு வீடியோ போகிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, அரங்கேற்ற ஐயனார் கோயில் வந்திருக்கோம். 4வதா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அரங்கேற்ற ஐயனாரோட தரிசனம் பெற்றுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் நம்ம அரங்கேற்ற ஐயனாரோட தரிசனம் கிடச்சிது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காசி விஸ்வநாதர் கோயில் தரிசனம் கிடச்சிது நல்லா. அப்புறம் 2வது பிரம்மா கோயில், அப்புறம் 3வது வரதராஜ பெருமாள் அவரோட கோயில் தரிசனம் கிடச்சிது. இப்போ வந்து அரங்கேற்ற ஐயனாரோட கோயில் தரிசனம் கிடச்சிது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம திருச்சி வந்தோம்னா, திருச்சியிலேருந்து சீரனூர் அது பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம பிரம்மா கோயிலுக்குன்னு வந்தோன்னா, இந்த 3 கோயில் 4 கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொன்னாங்க. அதுமாரி நம்ம நண்பர்கள் எல்லோரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி.